வணக்கம் நேர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆலயங்களில் கொடுப்பாங்க இல்லையா, பிரசாதமாக கொடுப்பாங்கல்ல, விபூதி, சந்தனம், குங்குமம், இந்த பொருட்களை கொடுப்பாங்க இல்லையா, நம்ம நெத்தியில் வச்சுக்க சொல்லி அர்ச்சனை முடிஞ்ச உடனே அந்த பொருட்களை நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளுக்கு நடைபெறாமல் இருக்கக்கூடிய காரியங்களை நடத்திக்கலான்ற ஒரு சின்ன ஏவல் தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை எப்படி பண்ணலான்னா, இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரச இலை, காம்போடு இருக்கக்கூடிய அரச இலை தேவை. அதுக்கப்புறம் பன்னீர் கூட ஒரே ஒரு வாசனை திரவியம் சேர்த்தா போதும். அல்ல சந்தன அத்தரோ அல்லது மல்லிகைப்பூ அத்தரோ, ஜவ்வாது அத்தரோ, ஏதோ ஒரு அத்தர் அந்த பன்னீர் கூட சேர்க்கணும். சரியா? இந்த பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வளர்பிறை நாளாக பார்த்துங்க. வளர்பிறை செவ்வாய், வளர்பிறை வெள்ளி அல்லது அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி விசேஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. எந்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா, அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க சொல்லி தெய்வத்துக்கிட்ட முறையிட்டுக்கிட்டு அர்ச்சனையை செஞ்சுக்கிங்க. தெய்வத்துக்கிட்ட சொல்லி அவங்க பிரசாதமாக கொடுக்கக்கூடிய குங்குமோ, விபூதியோ, மஞ்சளோ, சந்தனமோ எதுவாக இருந்தாலும் கீழே கொட்டிடாமல் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துருவாங்க. சரிங்களா? வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு சின்ன வாழை இலை நீங்கள் ஆலயத்துக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும். சரியா? தினந்தோறுமே இந்த தாந்திரிக விஷயமாகப்பட்டது ஒரு நாளில் செஞ்சுட்டு விட்டுடக்கூடாது. தொடர்ச்சியாக 11 நாட்கள் செய்யணும். இப்போ செவ்வாய்க்கிழமை போகிறீங்க, செவ்வாய்க்கிழமை போயிட்டு இந்த மாதிரி வாங்குறீங்க, இந்த தாந்திரிகத்தை செய்கிறீங்க. திருப்பி மறாவது நாள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தினந்தோறுமே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரசாதத்தை வாங்கிட்டு வரணும். அது தினந்தோறுமே அர்ச்சனை செய்யணுமான்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அங்கே போனாலே அர்ச்சனை செய்கிற இடத்துல எல்லாத்தையுமே விபூதி அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. யாருக்கு அர்ச்சனை செஞ்சாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்தையுமே விபூதி, குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்க பிரசாதமாக. அதை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தினந்தோறுமே அரசையிலே நீங்கள் ஸ்டாக்கில் எடுத்து வைக்கக்கூடாது. இதையும் இந்த குங்குமம், மஞ்சள் ஸ்டாக்கில் எடுத்து வச்சுக்கக்கூடாது. தினந்தோறுமே போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். அரசையிலையும் போய்ட்டு காம்போட தினந்தோறும் ஒரு சேர்ந்து வச்சுக்கோங்க. ஒரு 11 நாள் செய்கிறது என்ன ஆக போகுது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இந்த காரியத்தை செய்ய போகிறீங்க. உங்களோட பிரார்த்தனை ஒரு 10 நிமிஷம் செய்ய போகிறீங்க. அவ்வளோதான். இதுக்கு நேரம் செலவிட போகுது. ஒரு செலவும் கிடையாது இல்லையா உங்களுக்கு. சரியா? இது எப்படி பண்ணலான்னாக்க, அரசியலையை எடுத்து வச்சுக்கிங்க. செவ்வாய்க்கிழமை எதுவும் நாள் கொள்ள தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை போகிறீங்க, வளர்பிறை செவ்வாய்க்கிழமை போகிறீங்க, அன்றைக்கே நைட்டே நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்க. நைட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து ஒரு 9 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே இந்த தாந்திரிகை செஞ்சுக்கிங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சந்தனமும் விபூதி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உங்களோட பூஜை அறையில் எடுத்துகிட்டு வாழை இலையில் கொட்டி வச்சுருக்கீங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க. வாழை இலையை கொட்டி வச்சுருக்கீங்க. அந்த கொட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த விபூதியோ, குங்குமம் ஏதோ ஒன்று எப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒடிச்சு வந்துருக்கீங்க இல்லையா அரச இலையில் இருக்கக்கூடிய அந்த காம்பு இருக்குது இல்லையா, அந்த காம்பு ஒடிச்சிக்கிங்க. ஒடிச்சிக்கிட்டு கொஞ்சம் போல் அதுக்கு ஏற்ற மாதிரி பன்னீர் விடுங்க. அந்த சந்தனத்தில் பன்னீர் விபூதி கூட வச்சுக்கிங்க. விபூதியில் விபூதியில் கொஞ்சம் பன்னீர் விடுங்க. அந்த பன்னீர் கூட கொஞ்சம் வாசனை தெரியும். ஒரு வாசனை திரவியத்தை ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் போல் ஊற்றிக்கிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க. பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எழுதக்கூடிய பதத்தில் இருக்கணும். சரியா? அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த அரச இலையில் உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் எழுதுங்க. எழுதிக்கிட்டு, இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, எனக்கு திருமணம் வேணும், எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நான் திருமணம் பண்ணிக்கணும், ஒரு பெண்ணை நான் விரும்பணும், அந்த பெண்ணை எனக்கு விரும்பணும், அல்லது எனக்கு வீடு இல்லாமல் இருக்குது, எனக்கு வீடு வேணும், அல்லது எனக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்குன்னா சொந்த வீடு வாங்கணும், எனக்கு வண்டி இல்லாமல் இருக்குன்னு வண்டி வேணும், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு இந்த ஒரு விஷயம், எனக்கு இங்கிலீஷ் சரியாக வர மாட்டேங்குது, இங்கிலீஷ் ஆகப்பட்டது வரணும், எனக்கு நான் இந்த எக்ஸாமில் நான் நல்லா படித்து மார்க் எடுக்கணும், எனக்கு படிப்பு சரியாக வர மாட்டேங்குது, படிப்பு எனக்கு நல்லா வரணும்னு சொல்லிட்டுன்னு நம்ம மனசுக்குள்ளே நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகளை அதில் எழுதிக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான், இது எல்லாத்தையும் எழுதக்கூடாது. உங்களுக்கு என்ன விஷயம் ஒரு விஷயத்தை மட்டும் தான் எழுதணும். எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ, அல்லது உங்களுக்கு காதலி உங்களோட பிரிஞ்சு போயிருக்காங்க, மீண்டும் உங்கள்கிட்ட சேரணும், கணவன் மனைவி கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க உங்கள்கிட்ட சேரணும், அந்த மாதிரிக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். சேரணும்னு சொல்லி எழுதிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, இப்போ நீங்கள் கலக்கி வச்சுருக்கீங்களே விபூதியை, பன்னீர், அந்த வாசனை திரவியம் விட்டு கலக்கி வச்சுருக்கீங்களே, அதை இந்த அரச இலையோட காம்பை வச்சு தான் கலக்கியிருக்கீங்க. அந்த காம்பை வச்சு தான் நீங்கள் இந்த அரச இலையில் எழுதணும். எழுதி ஆனதுக்கப்புறம் அந்த காம்பை தூரம் எங்கே போட்டுக்குங்க. டஸ்ட்பின்லையோ அல்லது கால் மிதிப்பட இடத்துல போட்டுக்கிட்டு எழுதி ஆனதுக்கப்புறம் அந்த அரச இலையை நுனி பக்கத்துலேருந்து மடிச்சுக்குங்க. சுருட்டிக்கணும், மடிக்கக்கூடாது, சுருட்டிக்கிட்டு
அதை வந்து ஒரு பச்சை கலர் நூல் போட்டு சுற்றிக்கிங்க. அப்புறமா ஊதுபத்தி ஆராத்தியம் கற்பூர ஆராத்தி அதுக்கடுத்து விளக்கில் வந்து காட்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த இலையை எடுத்து மனசார வேண்டிக்கிட்டு உங்களோட தலையணை இருக்கு இல்லையா, தலையணை கடையில் வச்சு நீங்கள் தலையை வச்சு படுத்துக்குங்க. நீங்கள் தலை வச்சு படுக்கக்கூடிய இடத்துல இந்த இலையை போய்ட்டு வச்சுக்கிட்டு சாமி ரூமில் எடுத்துகிட்டு போய்ட்டு திருப்பியும் அந்த இலையை வந்து வச்சுருங்க. தொடர்ச்சியாக 11 நாட்கள் நீங்கள் வந்து செய்யணும் இந்த காரியங்களை. செஞ்சுட்டு அந்த ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடியதும் நீங்கள் தலையணைக்கு அந்த மாதிரி எழுதிட்டு தலையணையை தூங்க போகிறீங்க இல்லையா, தூங்க போகிற டைமில் தலைகாணி கடியில் வச்சு படுத்துட்டு எடுத்துகிட்டு பூஜை ரூமில் வந்து வச்சிடணும். சாமியோட பாத்திரம் வந்து வச்சிடணும். வச்சுட்டு 11 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடக்கூடிய தண்ணி இருக்குது இல்லையா, ஓடக்கூடிய தண்ணீரை வந்து நீங்கள் வந்து போட்டுடணும். நல்ல மனசார சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஓடக்கூடிய தண்ணீர் வந்து போட்டுக்குங்க. சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க. செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து 11 நாள் கண்டினியூ பண்ணுறீங்க. தினந்தோறும் போயிட்டு அரசையில் எடுத்துக்கிறீங்க. போயிட்டு இந்த விபூதியோ சந்தனமோ குங்குமம் ஏதோ ஒன்று பிரசாதமாக வாங்கிட்டு வரீங்க. அதை தினந்தோறும் எழுதுறீங்க. முதல் நாள் எழுதக்கூடியதும் வச்சு படுத்துக்கிறீங்க. மறாவது நாள் எழுந்துச்சி பூஜை அறையில் வந்து வச்சிடுறீங்க. திருப்பி மறாவது நாள் சாயந்தரம் போய்ட்டு அரசையிலை எடுத்து வந்து ஒரு சேர்ந்து வச்சுக்கிறீங்க. விபூதி எடுத்து வந்து வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி எழுதுறீங்க. எழுதிட்டு 2வது நாள் வச்சு தூக்கிட்டு இதை எடுத்து போய் சாமி ரூமில் வச்சிடுறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு கடைசி நாள் 11 நாள் கம்ப்ளீட் ஆகும்போது 11வது நாள் இது மாதிரி எழுதி முடிச்சுட்டு 12வது நாள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நல்ல தண்ணி ஓடுது இல்லையா, நல்ல தண்ணியாக இருக்கணும், அசுத்த நீராக இருக்கக்கூடாது. நல்ல தண்ணி ஓடக்கூடிய இடத்துல போய்ட்டு இந்த 11 இலைகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருங்க. சாமி வேண்டிகிட்டு உங்களோட காரியமாகப்பட்டு நடக்கணும்னு சொல்லி தானாக அந்த காரியங்களாகப்பட்டது தெய்வத்துக்கும் இந்த இயற்கைக்கும் தெய்வத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டு உங்களுக்கான காரியங்களை வந்து அப்படியே நடத்தி கொடுத்துரும். சரிங்களா? அதனால் இந்த காரியமாகப்பட்டது பார்க்குறது சின்ன விஷயமா இருந்தாலும் பலன் வந்து பெருசாக கொடுக்கும். நல்லா கைகண்ட பலன் கொடுக்கக்கூடியது. நினச்ச காரியங்களை விரைவில் நடத்தி கொடுக்கக்கூடியது இது. சரியா? இது வந்து தெய்வத்தை வச்சு ஏவல் செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம். அதனால் இதை வந்து தவறாமல் பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.